மார்னிங் சாம்பியன் நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்கார். ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யூர் செல்ஃப். So I'm Bharat Sheikh, currently pursuing final year in the mechanical engineering department at GCT Coimbatore. ஸோ பரத் எஸ்ஏ எவ்வளோ கட் ஆஃப் எடுத்து இந்த ஜிசிடி கிடைச்சது? Sir 182. 182. ஸோ 90% மேலே கட் ஆஃப் எடுத்தனால தான் ஜிசிடியில் மெக்கானிக்கல் கிடைச்சது. ஜிசிடி மெக்கானிக்கலில் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? சார் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு இங்கே ஃபஸ்ட் இயர் இங்கே கிடைக்கல சார். ஸோ வந்து நான் ஜிசி சேலம் போட்டேன். ஓகே. ஸோ அங்கே ஒரு 1 இயர் போட்டு செகண்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணும்போது இங்கே கிடச்சி. ஓகே, சூப்பரான ஜேர்னி. எப்பவுமே நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ சேலம் கிடைச்ச பிறகு ஜிசிடிக்கு வரணும்னு தெரியாது. இங்கே வந்தால் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் சேலமில் இதுவாச்சு. செகண்ட் இயர் செகண்ட் இயரில் எப்படி இருந்தது உங்களோட ஜேர்னி? சார் செகண்ட் இயரில் உள்ளே வந்தோடனே ஒரு ஆக்சுவலாக ஒரு 2 months தான் சார் இருந்துச்சு. ஸோ வந்தோடனே நாங்கள் ஆக்சுவலாக ஒரு தேர்ட் செம் ஒரு ஆஃபில் தான் சார் வந்தோம். ஸோ அந்த வந்தோடனே ஒரு 2 எக்ஸாமுக்கு செமஸ்டருக்கு கொஞ்சம் கம்மி டைம் தான் சார் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஹரிபரியா. செமஸ்டர் எப்படி மேக்கப் பண்ணீங்க அந்த கம்மியான டைமில்? சார் ஹரிபரியா எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு கொஞ்சம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரொம்ப ஷார்ட் டைம் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் இது பண்ணியாச்சு. ஃபோர்த் செமஸ்டர் ஜேர்னி எப்படி இருந்தது? சார் ஃபோர்த் செமஸ்டர் ஆஸ் யூசுவல் நார்மலாகவே போச்சு. நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, வந்த பிறகு இடம் மாட்டதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் ஆயிடுச்சு. தேர்ட் இயர் எப்படி பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க? சார் தேர்ட் இயரில் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஐடியாவே இல்லை சார். அப்போ சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் பேசினங்காட்டி அவங்க கொஞ்சம் சொன்னாங்க சார். என்ன சொன்னாங்க? இன்ட்ராக்ஷன் வித் சீனியர்ஸ். ஆமாம் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதான் கொஞ்சம் ஆப்டிடியூட் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? சார் அதுக்கு அந்த ஆப் சில இந்தியா பிக்ஸ்னு சொல்கிற ஆப் இருக்குது சார். ஓகே, இந்தியா பிக்ஸ். யூடியூப் சேனல் ஒரு 2-3 சேனல். என்ன ஏதாச்சும் சேனல் பேர் சொல்லுங்களேன். சேனல் பேர் வந்து ஓகே, நீங்க அப்புறமா இது பார்த்துட்டு கன்வே பண்ணுங்க. ஸோ யூடியூப் சேனல் அண்ட் இந்தியா பிக்ஸ் அது ரெண்டும் ஆப்டிடியூட் ட்ரைனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? சார் டெக்னிக்கலுக்கு ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கேன் சார். என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன்? எஸ்ஓஎம் எடுத்துக்கிட்டேன், தெர்மல் எடுத்துக்கிட்டேன் சார். நான் ஹெச்எம்டி டிஎம்இ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மெயினாக எப்பவுமே கேட்குற யூஸ்வல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் சார். ப்ராக்டிஸ் யூஸ்வலாக ரெகுலராக கேட்குற கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எத்தனாவது கம்பெனி உங்களுக்கு கிடைச்சி? எத்தனை கம்பெனி அட்டன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன கம்பெனி அட்டன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக் எனர்ஜி அட்டன் பண்ணேன். டெக்னிக் எனர்ஜி அட்டன் பண்ணீங்க. டெக்னிக் எனர்ஜியில் என்னென்ன ரவுண்ட்லாம் இருந்தது? சார் அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இங்கே ஆன்லைன் ரவுண்ட் இருந்துச்சு, அசஸ்மெண்ட் இருந்துச்சு. ஆன்லைன் அசஸ்மெண்ட் அண்ட் தென் ஜிடி இருந்துச்சு. ஜிடி அண்ட் தென் டெக்னிக்கல் ஹெச்ஆர் இருந்தது. ஸோ கிளியர் பண்ணுவீங்களா? சரி சார், ஹெச்ஆர் வரைக்கும் போனேன். ஹெச்ஆர் வரைக்கும் போனீங்க. கான்செப்ட்ல யாருக்குமே பண்ண முடியாது, யாருக்கும் கிடைக்கல சார். ஓகே, அங்கே வந்து ஏதோ அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காம போச்சு. அடுத்து செகண்ட் கம்பெனி வந்து டஃபே வந்துச்சு சார். டஃபே ரெண்டாவது கம்பெனி டஃபே. அங்கே ரவுண்ட் என்னெல்லாம் இருந்தது? அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இதே மாதிரி தான் சார். ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஆஃப்லைன் சார். ஆஃப்லைன் அசஸ்மெண்ட். அண்ட் தென் ஜிடி இருந்துச்சு. ஜிடியில் என்ன டாபிக் கொடுத்தாங்க? ஜிடியில் வந்துட்டு ஏஐ டாபிக்கும், ஏஐ பற்றி. ஏஐ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஏஐ தான். இப்போ ஏற்கனவே பழைய ஜிடி டாபிக் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கிடைச்சது. இப்போ இதில் ஏஐ கொடுத்துருக்காங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களால் சொல்ல முடிஞ்சது? ஆக்சுவலாக அவங்களே வந்துட்டு ஒரு 3 ரவுண்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். நீங்கள் 3 டைம் பேசுகிற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எல்லாருமே ஈக்குவலாக வந்துட்டு ஒருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஸ் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட் அதில் வந்துட்டு அவங்கள ஏதாவது டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்ல சொன்னாங்க சார். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு காமனாக ஜென்ரலாக இருக்கிறத வச்சுட்டு உங்கள் டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்க சொன்னாங்க. உங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்கனைஸ்டு ஜிடியா போயிருக்கு. சில ஜிடிலாம் வந்து யார் வேணா பேசுவாங்க, யாரான்னு பேசுவாங்க. அப்படி இல்லாமல் இட் இஸ் ஆர்கனைஸ் ஜிடியா இருந்திருக்கு. 3 ரவுண்டு. ஸோ கரெக்டாக கன்ஃபியூஸ். ஜிடிக்கு அடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் சார். டெக்னிக்கலில் கேட்ட சில கேள்விகள். டெக்னிக்கலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நடந்துச்சு சார். ஒன்று வந்து ஹெச்ஆர் நார்மல் ஹெச்ஆர் ஒன்று நடந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு டெக்னிக்கல் ஹெச்ஆர். நார்மல் ஹெச்ஆர்ல என்னென்ன கேள்வி கேட்குறாங்க? ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். டெல் அபவுட் யுவர்செல்ஃப் தான். ஓகே, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்டு உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஜென்ரலாக சார் போச்சு. சூப்பர். அண்ட் தென் டெக்னிக்கல் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு அதான் சார் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க சார். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டு சப்ஜெக்ட் சொல்கிறத வச்சு அதுலேருந்து தான் கேள்வி கேட்டாங்க சார். ஓகே, என்னென்ன கேள்விகள்? சாம்பிள் கொஸ்டின்ஸ் சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எஸ்எஸ்எல் கேட்குற மாதிரி இந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். எப்பவுமே ஃபேமஸான விஷயம் வந்து எஸ்ஓஎம்னாலே ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். எல்லாருக்கும் பிடிச்ச ஏரியா அதுதான். அண்ட் தென் வந்துட்டு இது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம்லாம். ட்ரா தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் டக்டைல் மெட்டீரியல் கேட்டாங்களா, பிரிட்டில் மெட்டீரியல் கேட்டாங்களா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க. வழக்கமாக டக்டைல் தான் கேட்பாங்க. ரெண்டுமே கேட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் தூக்கலாக கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் தென் வந்துட்டு இப்போது தெர்மல் சைடில் வந்துட்டு கொஞ்சம் இந்த சைக்கிள்ஸ் பற்றிலாம் கேட்டாங்க. ஆமாம், எப்பவுமே வந்து நம்ம தெர்மலில் வந்து ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ், ஐடியல் சைக்கிள் இருக்கும். அப்புறம் வந்து கேஸ் பவர் சைக்கிள் இருக்கும். அப்புறம் வேப்பர் பவர் சைக்கிள் இருக்கும். ஸோ ஏதாவது சைக்கிள் வந்து போட்டு காட்ட சொல்லுவாங்க. ஸோ பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் அந்த ப்ராசஸ், அந்த ஐசோட்ரோபிக், ஐசென்ட்ரோபிக் எல்லா ப்ராசஸ்க்கும் அந்த வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஆமாம் சார். அப்புறம் ஜென்ரல் அப்புறம் ரெஸ்யூம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் பற்றிலாம் கொஞ்சம். எப்பவுமே இன்டர்ன்ஷிப் போகிறது, கான்ஃபரன்ஸ் போகிறது, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து
இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இது ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும். நம்ம நிஜமாலுமே பண்ணியிருந்தோம்னா நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அது நம்மளோட களம்ன்றனால அதை நிஜமாலுமே நம்ம பண்ணியிருந்தோம். அப்போ முன்னாலாம் பாகா ப்ராஜெக்ட் டீமா ஆட்டோமொபைல் செக்டர்ல கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்யூம் பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபேவரபிள் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து மினி ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் கேட்டாங்க சார். எப்பவுமே ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இப்போ பிளேஸ்மெண்ட்ல கூட ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு ரோல் இதுவாகும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே இஎஸ் டன் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் முடிச்சு வச்சிருந்தேன் சார். என்னென்ன சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க? சார் 6 சிக்மா எல்லோ பெல்ட். 6 சிக்மா எல்லோ பெல்ட் அப்புறம் அது வச்சிருந்தேன் சார். அப்புறம் பேசிக்காக ஒரு ஜிடிஎன்டி கோர்ஸ் மாதிரி. எங்கே பண்ணீங்க ஜிடிஎன்டி கோர்ஸ்? அது யூடெமியில் இருக்கு. யூடெமி, ஓகே. யூடெமியில் ஜிடிஎன்டி கோர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதும் வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பாத்வேவாக அமையும். ஸோ இதுதான் இவர் பிளேஸ் ஆனதுக்கு முழுக்க பரத் பிளேஸ் ஆனதுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்றத கரெக்டாக வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஜேர்னி டெஃபேல ஆரம்பிக்கிற ஜேர்னி வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக பரத் வந்து வளரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாழ்த்துவோம், பாராட்டுவோம். பெஸ்ட் விஷஸ்.